தமிழ் பேசும் உறவுக்கானவருக்கு வணக்கம். இன்றைய தினம் கல்முனைக்கு சர்ப்ரைஸ் பண்றதுக்காக வந்திருக்கிறோம். புதிதாக திருமணமாகிய தம்பதிகளுக்கு தான் இப்ப சர்ப்ரைஸ் பண்ண போக போறோம். நீங்க கையில பார்க்கலாம், இந்த காசு தட்டு இருக்கு, அடுத்தது 2 போட்டோ ஃப்ரேம் இருக்கு, அடுத்து சாக்லேட் பாஸ்கெட்டும் இருக்கு. இந்த கிஃப்ட் எல்லாம் அவங்கள்ட்ட போய் கொடுத்து இந்த சர்ப்ரைஸா யாரு செய்யணும்னு கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்ப்போம். இந்த வீடியோ தொடர்ச்சியா பாருங்க. இது போன்று உங்களுக்கும் சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொன்னால் தொடர்பு கொள்ளுங்க. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 075 65 91 125. மிக்கி நிற்கிறாரு, வாங்க மிக்கி. மிக்கி நிற்கிறாரு. ஓகே, இது ஓகேங்க. வீடியோ தொடர்ச்சியா பாருங்க. வணக்கம் அண்ணன். வணக்கம். நாங்க சரியா நாங்க உங்களில் ஒரு சர்ப்ரைஸ் டெலிவரியில இருந்து வந்திருக்கிறோம். உங்களை சர்ப்ரைஸ் பண்ண சொல்லி ஒருவங்க அனுப்பி வச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு முதலாவதாக திருமண வாழ்த்துக்கள். மிக்கி கொடுங்க சாக்லேட் பாஸ்கெட். வாங்கிடுங்க. அதோட சேர்த்து ஒரு பெரிய ஒரு கிஃப்ட்னு சொல்லலாம். 50,000 பணத்தட்டையும் கொடுக்க சொன்னாங்க. இதுல 50,000 இருக்கு. நான் வாங்கிடுங்க, 2 பேரும் வாங்கிடுங்க. 50,000 பணத்தட்டு. அதோட சேர்த்து ஃப்ரேமும் இருக்கு. இப்ப ஃப்ரேமை வந்து கடைசியில நம்ம பார்ப்போம். ஃப்ரேமை பார்த்தோன்னா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க ஈஸியா நினைக்கிறேன் நான். இப்ப ஐடியா இருக்கா யார் இந்த சர்ப்ரைஸ பண்ணிருப்பாங்க? நம்ம ஊரானா இல்ல வெளியூரா? இல்ல நீங்க சொல்லுங்களேன். எனக்கு பண்றேன்னு அத்தான். அத்தான். அத்தாண்ட பேர்? எனக்கு 2 அத்தான்ல ஒரு அத்தான் செஞ்சிருக்காரு. பேர் என்ன சொல்லுங்க அப்போ? எங்களோட சதீஷன். வேற வினோத் இருக்காரு, பிரான்ஸ்ல இருக்காரு. அப்படியா? அவங்க தான் பண்ணிருப்பாங்க, வேற யாரும் பண்றீங்க? ஒருத்தரும் இல்லையா? அப்படியா? 2 பேர்ல ஒரு ஆள். 2 பேர்ல ஒரு ஆள். அப்படி இல்லையே, நல்லா யோசிச்சு பாருங்களேன். வேற ஒருத்தர் எனக்கு பொருள் இல்ல. இது பொருள்ல இருந்தோம் நினைக்கிறீங்க. இங்க இருந்து கூட யாராவது அனுப்பிக்கலாம் தானே? மிக்கிட்ட கேளுங்க, மிக்கி இப்ப கையை காட்டுவார். இதுக்குள்ள வராது. அத்தான் தான் செஞ்சிருக்கிறான். அத்தான். அப்ப 2 பேர்ல ஒரு ஆள் சொல்றீங்களா? அப்படியா? நல்லா யோசிச்சு பாருங்க. வேற ஒருத்தர் அவங்க அடிச்சு சொல்றீங்க 2 பேர்ல ஒரு ஆள். 2 பேரை சொல்றீங்களே, இது ஒரு ஆள் தானே செய்தது. அப்ப ஒரு ஆள் பேர் தானே. உள்நாடா இல்ல உள்நாட்டுல இருக்கிற? ஒருத்தன் உள்நாட்டுல இருக்கிறாரா? நீங்க சொல்லுங்களேன். நீங்க சொன்னா தானே தெரியும். இல்ல நீங்க தானே கண்டுபிடிக்கணும். இப்ப உங்களுக்கு இப்படி யாரு செய்வாங்க? என்ன கூட செய்யற எங்க அத்தான் இருக்காரு. அத்தான் அவரை செய்வார். இப்ப இங்க நிக்கிறாரு அவரு. அவரும் இருக்காரு. அப்படி அப்படி அவசியம் இல்லாட்டியும் மத்தான் செஞ்சுக்காரு. மத்தான் அவரு இங்க இருக்கிற பிரான்ஸ்ல இருக்காரு. சரி, இப்ப நீங்க 2 அத்தான்னு சொல்றீங்க, நான் கன்ஃபார்மா சொல்லல. அதுல ஒரு அத்தானு 2 பாசம் தானே. 2 பேருக்கும் என்ன பாசம்? 2 பேரும் பாசம். 2 பேரும் பாசம் மாறி மாறி செய்வாங்க. எனக்கு அதெல்லாம் சொல்லலாது. சரி, போட்டோ ஃப்ரேம் பாப்போம். அதுக்கு பிறகு நீங்க யார சொல்றீங்க? ஒரு ஆளை தான் சொல்லணும். பாப்போமே. இது எங்கட அத்தான் இங்க இருக்கிறவர். சாமி படம். இது ராமர். சொல்லுங்க. அது இங்க இருக்கிறாத்தான். இந்த சாமி படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் எங்க இருக்கிறாத்தான்னு சொல்றேன். ஏன் இங்க இருக்கிறவர்? ஏன் அந்த காரணம் தெரியும் தானே. அவர் சாமி படம் உங்களுக்கு தெரியும். அப்படியா? இன்னொரு போட்டோ ஃப்ரேம் இருக்கு, முடிவுக்கு வரக்கூட அவர் தானே. இன்னொன்று பிறகு அது தெரியும். அவர் தானா? இல்ல நீங்க தான் பார்த்தது இல்ல, சாமி படத்தை பார்த்த உடனே அவரு சொன்னீங்க. பார்த்து தெரியுங்க. சரி, இதையும் வைங்க. அப்ப இதையும் பாப்போம் பெருசு. சரியா? சூமணி காட்டு. பெரிய ஒரு போட்டோ ஃப்ரேம். இல்ல யாரு கேட்ட போட்டோ? தங்கச்சி? உங்களோட தங்கச்சியா? என்ன தங்கச்சி? இது பெரிய ஒரு போட்டோ ஸ்பெஷலா செய்து உங்களுக்கு கிஃப்ட் பண்ணிருக்கிறாங்க. இது எங்க அத்தான் பிரான்ஸ்ல இருக்கிறார். பேரை போட்டிருக்காங்க, மதிச்சிட்டீங்க. என்னுடைய சொல்லி அனுப்பலையா பேரை போட்டிருக்கிறாங்கன்னு? போட்டோ ஃப்ரேம்ல பேர் இருக்கிறதால வினோ ஷோபி என்று அவரோட பேரு வினோ ஷோபி. வினோ அவர் பிரான்ஸ்ல இருக்காரு. அவர் அனுப்பியிருக்காரு.
என்ன சொல்ல போறீங்க இப்ப அவருக்கு? இப்ப கண்டுபிடிச்சாச்சு போட்டோ ஃப்ரேம்ல இப்ப அவர பேர் இருக்கிறதால உடனே கண்டுபிடிச்சாச்சு. எங்க என்னடாப்பா நீங்க என்னோட சொல்லலையே, எதிர்பார்க்கல. அந்த மதிக்க மாட்டான், கண்டுபிடிக்க மாட்டான். ஃபர்ஸ்ட் அக்கா கிட்ட அந்த ஃப்ரேம் ஃபர்ஸ்ட் மாதிரி போட்டுட்டு அப்புறம் இத கொடுத்தேன். போய் கண்டுபிடிச்சிட்டேன். நாம அது இந்த போட்டோ கீழ பேர் வாசிக்க மாட்டாங்க. பார்த்துட்டாங்க. அப்ப பிரான்ஸ்ல இருக்கிற வினோ அவர் தான் இந்த சர்ப்ரைஸை வந்து செய்தவர். இப்ப அதோட சேர்த்து சாமி படம், சாமி உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்றதுக்காக சாமி படத்தை சேர்த்து அனுப்பிருக்காங்க. இல்ல 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 இது எங்கட அத்தான். அதான் நீங்க ரெண்டு அத்தான் சொன்னீங்க. ரெண்டு அத்தான், வேற ஒருத்தரும் இல்ல எனக்கு அத்தான். அவங்க ரெண்டு தான் நீங்க அத்தான். சரி, பிரான்ஸ்ல இருக்கிற வினோ அத்தான் தான் இந்த சர்ப்ரைஸை செய்ய சொல்லி எங்களை அனுப்பினவர். அவருக்கு என்ன சொல்ல போறீங்க நீங்க? அவர் இப்ப வீடியோ மூலமாக பார்த்து கொண்டிருப்பாரு. என்ன சொல்லுங்க, இப்படி அத்தான் கிடைக்க கொடுத்து வைக்கணும், கொடுத்து வைக்கணும். இப்படி ரெண்டு அத்தான் கிடைக்க வேற ஒருத்தர் இப்படி செய்ய ரெண்டு அத்தான் ஒண்ணும் இல்ல பரவாயில்ல. இந்த சர்ப்ரைஸ் செய்தது ஒரு அத்தான் தான் வினோ. இல்ல ரெண்டு அத்தான், ஒரு அத்தான் இப்படி இந்த இதுக்கு அத்தான் இதுவும் அப்படியா? இல்ல எங்கிட்ட சொன்னதா ஒரு அத்தான், ஒரு ஆள் தான். சரி, நான் அப்படி ரெண்டு பேரும் பிரிக்க மாட்டேன். ரெண்டு அத்தான் தான் எனக்கு போடுங்க, தனித்தனியா நான் சொல்லல. அது விளங்கல, அவரை பிரிக்க மாட்டார். ரெண்டு அத்தானே வேணுமா, ரெண்டு அத்தானு சேர்ந்தா செஞ்சிருக்கிறாங்களா? ஆமா, ஒரு அத்தான் தான் செய்தது. ரெண்டு அத்தான் தான் செஞ்சிருப்பாங்க. கடவுளே. இது எங்கிட்ட என்ன தொடர்பு கொண்டு இந்த சர்ப்ரைஸை வந்து செய்ய சொல்லி சொன்னவரு பிரான்ஸ்ல இருக்கிற வினோ அத்தான், உங்களோட அத்தான். வேற ஒண்ணும் இல்லையா? வேற ஒண்ணும் இல்ல, சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லையா? நன்றி மட்டும். நீங்க என்ன சொல்ல போறீங்க? தேங்க்யூ. எதிர்பார்த்தீங்களா அப்ப மிக்கியோட வந்து இப்படி இந்த சர்ப்ரைஸ் பண்ணுவோம்? பண்ணுவாங்க, ஒண்ணுமே தெரியாது. பண்ணுவாங்க, தெரியாது. சரி, இப்ப மிக்கியோட ஒரு டான்ஸ் போடுங்களேன் இப்ப நீங்க. சரியா, மிக்கி ரெடியா நிக்கிறாரோ, டான்ஸ் போட்டா நல்லா இருக்கும். சரியா, மிக்கி ரெடி தானே? சரி, ஒரு பாட்டு போடுறோம் நான்.